எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு குட்டியாக பேக்யார்டு விலாக் தான் பார்க்குறோம். இது டூருன்னு சொல்ல முடியாது. நாங்கள் ரீசெண்டாக இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்தோம் வீட்டுக்கு. ஒரு 5 வாரம் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தோம். அப்போ வந்து பின்னாடி இருந்த செடியெல்லாம் வந்து நாங்கள் வந்து ட்ரிப்பிங் சிஸ்டம்லாம் செட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்க்லர்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு டைமர்லாம் செட் பண்ணி ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். என்னடா பேக்யார்டு டூரு அப்படின்னு சொல்லிட்டு பம்பரம் விடுறதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்காதீங்க. அசோக் ஆத்தியா ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு அங்கே விளையாடின சில விளையாட்டெல்லாம் கண்டினியூஸாக இங்கே வந்தோம். அவங்க விளையாடிட்டே இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் சில ஷார்ட்ஸ்லாம் வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் பார்க்குற வீடியோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்து ஒரு 4 நாள் வந்து அப்பப்போ அங்கங்கே எடுத்த வீடியோவை ஒன்றா சேர்த்து விலாகாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்து எல்லாம் எதுங்க இந்த வந்துட்ட சாமி வர இது சுண்டைக்காய் பூத்துருக்கு, இன்னும் காய்க்கல. எதாடி தாங்க பாரு, தக்காளி பார். ஊயோ கீழே பார்த்தியா? இது மேசிவ் ஒன். இங்க பாரு எவ்வளவு பெருசு. யாரு? நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம். அது சொல்லு வர சாமி. கீழே கீழே பார்த்து நடங்க. பனானா பாரு. இது தாங்க ரொம்ப டார்க்கா இருக்கு. ஆமா, அது என்னன்னு பார்க்கலாம். வாழைப்பழம் வருது, பூத்து இருக்கு. இது வருது பெல் பெப்பர். பசிமான் 1 2 தானே இருந்துச்சு பாப்பா. 1 அது 1 2 இருக்கு, 3 இருக்கு, அங்கே 1 இருக்கு. பார்த்தீங்கன்னா வாழைப்பூ காயுதுன்னு தெரியல எப்படி. பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாலாம் காஞ்ச மிளகா மாதிரி பழுத்து போயிருக்காங்க. அதையெல்லாம் பறிக்கணும். ஒரு தக்காளி வெரைட்டி. இது வந்து பெங்களூர் தக்காளின்னு அது. இது வந்து செரி டொமேட்டோ மாதிரி இருக்குது. வந்து சங்குப்பூ. இந்த பூவுமே வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா வெள்ளாரக்கீரை இருக்குது. இதுவுமே என்னோடய இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டேக் கேர் பண்ணணும். இந்த தொட்டியில் இருக்கிற செடியெலாம் பார்த்திங்கன்னா எங்கெங்கே ஸ்ப்ரிங்க்லர் ஆன் ஆகி தண்ணி வருமோ அந்த இடத்துல தூக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் கரெக்டாக ஒரு ஆர்கனைஸாக வைக்கணும். ஃப்ரைடே மார்னிங் வருதா நிறையவா கொஞ்சமா? பாப்பா கீழே பார்த்து. அசோகம்மா கீழே கீழே பார்த்து நட. பார்த்து நடங்க சாமி. அம்மா கத்திரிக்காய் பாரு, கியூட்டு குட்டி குட்டி கத்திரிக்காய். இது குட் டே. கத்திரிக்காய் பூலாம் வருது பார்த்து. இது சாமி. ஆமாம் ஆமாம், அவக்காடோ தானே இது. இல்லை பார்க்கலாமா? பேரண்டை பார்த்தீங்கன்னா பேரண்டை வந்து துளுத்து வந்திருக்காங்க. இரு கீழே பார்த்து. தொடாத பட்டு. அவ ஏன் எல்லோ வர மாட்டேது? எல்லாம் இதுக்குள்ளே வராது சாமி. ஏன் பாப்பா அவ்வளோதான். இது பார் 1 2 3 4 5 வந்துருக்கு. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து கீழே பார் பூ எல்லாம் வேஸ்ட்டாக போகுது பார்.
பூ யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான் பாப்பா. பெருசாக ஒரு மாதிரி இது என்ன ஆகுமா ஃபுல்லாகவே? அது அவ்வளோதான், நம்ம சாப்பிடணும் இப்போ எடுத்து. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது பெருசாகும்போது அது காயா பழமான்னு தெரியல பாப்பா. வெயிட் அண்ட் வாட்ச் பாப்பா. இப்போ பூ பறிச்சு விட்டுருங்க. வா சூப்பர். அவ்வளோதான் பாப்பா. வெயிட் பண்ணு. எடு சாமி, எடுத்து கீழே போ. அந்த இன்னும் பிளாக் எடுத்துருங்க. எடுங்க, எடு. அது வெள்ளையா வர வரைக்கும் எடுத்துரு. போதும். அது இருக்கட்டும். ஏன் இருக்கா அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஃபுல்லாக நம்ம சாப்பிடலாம் இந்த பூ ஃபுல்லாக. என்ன பண்ணுறா? பரண்டி செடி பார்த்திங்கன்னா தொட்டு அதை கொடி மாதிரி மேலே ஏற்றி விடலாம் அப்படின்ட்டு தொட்ட உடனே பார்த்திங்கன்னா அது அப்படியே உடஞ்சாச்சு. சரி, அதை கொஞ்சம் தனியாக நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த பீஸையும் நட்டு வச்சாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்து மறுநாள் காலையில் செடிலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பின்னாடி போய் பார்க்கும்போது எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணது. முருங்கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய வச்சு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு நாள் பொரியல், ஒரு நாள் அடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் செஞ்சு சாப்பிட்டோம். அடுத்தது வந்து இந்த தக்காளி செடிலாம் பார்த்திங்கன்னா தொட்டியில் தான் வச்சுருந்தோம். இந்த கம்பி மாதிரி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த கம்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டிப்போ, லோஸு, அதுக்கப்புறம் வால்மார்ட் அப்படின்னு எல்லா கடையிலுமே கிடைக்கும். டொமேட்டோ டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா இப்போது ஃபுல்லாக காஞ்சி பழுத்து போயிருக்காங்க. எல்லாத்தையும் பறிக்கணும். இப்போ இந்த மிளகாய் செடி வந்து நம்ம வீட்டில் ஒரு 5 வருஷமாக இருக்காங்க. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதே நம்ம அஞ்சரைப்பெட்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் மிளகாலாம் போட்டு வச்சுருப்போம், காஞ்ச மிளகாலாம். அதில் வர அந்த விதையை தான் எடுத்து நான் சும்மா தொட்டியில் போட்டிருந்தேன். அதில் நிறைய செடி வந்தாங்க. பட் 2 செடி மட்டும்தான் ஃபுல்லாக அதை காப்பாற்ற முடிஞ்சுது. அவ்வளோ காய் இதில் வந்து நாங்கள் பறிச்சுருந்துருக்கோம். இப்போ கொஞ்சம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணலை இந்த செடியிலேருந்து. இல்லை அவ்வளோதானே இதனுடைய டைம் சைக்கிள் அப்படின்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இயர் இல்லை பாப்பா, அவ்வளோதான். இது காஞ்சிடும். 5 இயர்ஸ் பாப்பா, இது 6 இயர்ஸ். சரி, தீம் வராதா? போடணும், செடி போடலாம். அப்பா அது செடியை வராதா? இது வராது, அவ்வளோதான். ஏன்? அவ்வளோதான். அது காய்க்கும். எப்படி காய்ச்சிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணலாம் இது சொல்ல? வாழைப்பூ பிரியாணி, வடை, அப்புறம் பொரியல், சாம்பார், காரக்குழம்பு. அதாவது சைவ மீன் குழம்பு. மீன் போட்டு மீன் கிடையாது, சைவம்னா வெஜிடேரியன். இது வந்து பஜ்ஜி மாவு இருக்குல்ல, அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி நாளைக்கு வாழைப்பூ வடை. ஓகே? என்னத்துக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க. ஆச்சா இன்னைக்கு சரி இது பட்ட அது மண்ணு சாமி, என்னன்னு தெரியுதா பாரு. தெரியுதா? பிடிச்சி சொல்லாது. முருங்கீரை பார்க்கலாம் பாப்பா. எல்லாம் கொட்டுது காஞ்சி. ஐயோ வச்சிடலாமா கொஞ்சம்? சரிக்கு வலிக்காதான். கீரை பறிச்சு நாளைக்கு பொரியலா சாம்பார் வேணுமா? சாம்பார். என்ன சாம்பார்? என்ன சாம்பார்? முருங்கைக்கீரை. இது ரெட் பெல் பெப்பர். அப்புறம் இது கத்தரி.
தக்காளி 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 என்ன செய்றீங்க? முருங்கைக்கீரை. என்ன பண்ண முருங்கைக்கீரையில்? ம் முருங்கைக்கீரையில் என்ன வேணும்? சாம்பார்மா. அப்புறம் பொரியல்மா. ஆ பொரியல் காரக்குழம்பு. காரக்குழம்புலாம் முருங்கைக்கீரையில் யார் வச்சா தெரியலையா? யார் வச்சாங்க? என் மனசு வேற என்ன செய்யலாம் முருங்கைக்கீரையில்? தெரியல. வடை. அடை அடை அடையாப்பம். நாட் வடை. அடையாப்பம் வடையாப்பம். அவ்வளோதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ எங்கே வந்து இருக்க சொல்லுங்க? நான் வீட்டில் இருக்கோம். வீட்டில் இருக்கோம். வீட்டில் கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. ஆனால் பெருசா இல்லையா? இந்த இந்த இதுவே இதுதான் பட்டு இந்த இந்த காயோட சைஸே இவ்வளோ தான். அதுக்கு இப்போது காரக்குழம்புக்கு கட் தேவை. வா எத்தனை இருக்கு தெரியுதா? ஆ இருக்கா? ஒரே ஒரு காய் தான். அது வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய். இன்னொரு கத்திரிக்காய் இது வந்து ப்ரௌனு. இது சாரி க்ரீன் நீட்டாக இருக்கும் க்ரீன் கத்திரிக்காய். இது வந்து பிக் இந்த மாதிரி கத்திரிக்காய். இது வந்திருக்கு பாரு. இஸ் கமிங் கமிங். அப்புறம் அங்கே இருக்கு பாருங்க ஒரு கத்திரிக்காய். இங்கே இருக்கு. நான் காமிக்கிறேன். இங்கே இருங்க, நான் காமிக்கிறேன். அப்படியே இருங்க, நான் காமிக்கிறேன். நீ நேராக பிடிங்க. அங்கே அந்த கத்திரிக்காய் வந்து ஒயிட் கலர் கத்திரிக்காய். அவ்வளோ ஜூம் பண்ண வேணாம் பட்டே, ஆடிட்டே இருக்கும். வாழைப்பூ பறித்து வடைக்கு கிள்ளி வச்சுருக்கேன். நேற்று பார்த்திங்கன்னா மிளகா வந்து கிள்ளி காய வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இப்போ கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காய் காரக்குழம்பு வாழைப்பூ வடை இன்றைக்கி தான் சமையல். நம்ம வீட்டிலேருந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றது வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அதை வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாளாக நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து ஹோம் டூர் போடுங்க, அப்புறம் பேக்யார்ட் டூர் போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இது வந்து ஒரு குட்டி பார்ட்டாக உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த விலாக்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவுடைய லாங் வீடியோவாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ போல் நம்ம வீடியோக்கெலாம் சொல்கிறது தான். உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா இந்த குட்டி விலாகை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, இல்லை ரிலேட்டாவது பண்ணியிருப்பீங்க. இல்லை உங்களுக்கு கார்டனிங்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கான விலாக் கிடையாது இது. தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ்லாம் போட்டு உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கார்டனிங் விஷயத்தில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு விலாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.